வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவை, சர்க்கரை, நெய் இதை வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரையோட அளவு இருக்கணும். இந்த கப்பில் சர்க்கரை, நெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஏற்கனவே காய வச்சு ஆற வச்சுருக்க பால் இந்த பக்கம் இருக்குது. அதை வந்து ஒரு கப்பு ரவைனா 2.5 கப்பு பால் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அது ஆவின் பாலாக இருக்கலாம், இல்லைன்னா பசும்பாலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காய வச்சு ஆற வச்சுருக்கணும். இப்போ இந்த கப்பில் நம்ம எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே, கட்டி விடாத அளவுக்கு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிட்டே இருக்கிறப்ப தூள் சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் செய்யணும்னா சால்ட்டு சேர்த்தாதே நல்லா இப்போ தூக்கி கொடுக்கும். லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் பவுட்ரு, இது கூட ஒரு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிறப்ப இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா இதை கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பால், ரவை, இது நெய் இதெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வரணும். அந்தளவுக்கு அப்போ தான் இந்த பக்குவத்தில் எடுக்கிறப்ப தான் நல்லா ஒரு சுவை அதிகரிக்கும். அந்தளவுக்கு வரத்தோட்டிக்கு நம்ம அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது ஆறுனதுக்கு பின்னாடி நல்லா உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு விரலில் இந்த மாதிரி அழுத்திக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது கூட முந்திரி இல்லைன்னா பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இது மேலே இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.